என்னதவன் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்கை ஆகி புட்டோம் பாவினாரும் பொண்ணா பிறந்த பாவமா பிறந்த இடம் புகுந்த இடம் ஆகுமா. என்னடி வாசல்ல இருக்க இன்னும் வீட்டுக்குள்ளே போகலையா நீயே? அப்பா அதை ஏன் கேக்குறீங்க? அம்மா காலங்காத்தால நீங்க போகும்போது வாசல்ல இருந்தது, இன்னும் வீட்டுக்குள்ளே போகல. ஆமாப்பா. ஏன்டி உங்க அண்ணனும் அண்ணியும் வந்தா வீட்டுக்குள்ள தானே வருவாங்க, இப்படி வாசல்லே உட்கார்ந்துருந்தா எப்படி? எங்க உங்களுக்கு என்ன தெரியும் எங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி? ஏன்டி வயத்தறிச்சல கிளப்பாத, உங்க அண்ணன் வந்தா வருவான்டி, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ள போயிரு. ஆமா பசங்களுக்கு ஏதாவது சமைச்சியா சமைக்கலையா? எப்பா அம்மா சமைச்சிட்டாங்கப்பா, ஆனா சாப்பிடவே விட மாட்டேங்காங்க. எப்பா நாங்களாவது போட்டு சாப்பிடுறோம்னு சொன்னா கிச்சனை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா. ஏன்டி இப்படி கொடுமைக்காரி மாதிரி நடந்துக்கிற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பசங்க சாப்பிட போறேன்னு சொன்னா விட வேண்டியதானடி? என்னங்க பசங்கள்ல இப்ப நீங்களே நினைச்சாலும் சாப்பிட முடியாது. எங்க அண்ணன் அண்ணி வந்த விட்டு தான் கிச்சனையே ஓபன் பண்ணுவேன். பொங்கலுக்கு வந்தாலும் வந்துச்சு, வருஷம் வருஷம் உன் தொல்லை தாங்க முடியலடி. ஏங்க எனக்கு பொங்கப்படி வருது உங்களுக்கு தெரியலங்க, பின்ன சீக்கிரமே வர வேண்டியதானே, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? வேற எதுக்கு உங்க அண்ணன் அண்ணியை மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தான். ஆனா அந்த லூசுக்கு ரெண்டு இன்னும் வரல போல. ஐயோ அப்பா நம்மள நோக்கி ஒரு ஆபத்து வருதுப்பா, ஆபத்து வருது. என்னம்மா சொல்ற? என்ன ஆபத்து வருது? வேற ஒண்ணும் இல்லப்பா, அத்தையும் மாமாவும் வராங்க. சரியாத்தாமா சொல்லியிருக்க, அது மிகப்பெரிய ஆபத்து தான். வாங்க வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். சரிப்பா ஓடிடலாம். யாராவது ஒரு ரெட்டு உள்ள எடுத்து வச்சீங்க அப்புறம் என்ன ராட்சசியா தான் பாப்பீங்க, ராட்சசியா. இப்ப மட்டும் என்ன டீ பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்க, என்ன புண்டு ராட்சசி மாதிரி இருக்க. எப்ப சும்மா இருங்க, அப்புறம் அத்தை மாமா போன விட்டு அம்மா உங்களை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திர போறாங்க. ஏ குழந்தைங்களா, இன்னைக்கு நாம நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கு. உங்க மாமா அத்தையும் பண்ற கூத்த பாக்கலான்னு. ஏண்டி அப்பா சொல்றாரு உங்க இஷ்டத்துக்கு ஆடாதீங்கன்னு, அத்தை மாமாட்ட நல்ல அன்பா சத்தம் கொடுக்கணும்னு, சரியா? நம்ம பாட்டி தாத்தா பிறகு அவங்க தானே நம்மள பாத்துக்கிட போறாங்க. ஆமா பிள்ளைங்களா, உங்க மாமே அப்படியே பாத்துட்டாம்னாலும் கிளி கிளி கிளின்னு கிழிஞ்சிரும் கிழிஞ்சு. ஏண்டி அப்ப பச்சை கேட்காதீங்க டி, அம்மா பச்சை கேளுங்க டி. சரிம்மா இப்ப என்னதான் செய்யணுங்க? அத்தை மாமாட்ட நல்ல சத்தம் கொடுத்து பேசி இருக்கணும் டி, உம்மட கொஞ்ச மாதிரி இருக்காம. நீ சொல்ற வேலைகளை அவங்க நிக்கும்போது கேட்கணும், சரியா? சரிம்மா சரி. இப்ப நீ சந்திரமுகி மாதிரி ஆடுறத நிப்பாட்டு. வாங்க அண்ணே வாங்க, வாங்க அண்ணி வாங்க. என்னங்க வாங்கன்னு தான் கூப்பிடுங்களே, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கீங்க? ஏன்டி கொஞ்சம் கிட்டதான் வரட்டுமே டி, தெரு முனையில இருக்கும்போது போய் கூப்பிட்டு வர சொல்ற, வீட்டுக்கிட்ட வரையும் சத்தம் கொடுக்குறேன் டி. ஏண்டி என் தங்கச்சி வீட்டுக்கிட்ட வந்தாச்சுடி, மூஞ்ச உருன்னு வச்சுக்காம கொஞ்சம் சிரிச்ச மணிக்கு வச்சுக்கட்டி. என் மூஞ்சே அப்படித்தான். அது எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்ச மணிக்கு கொஞ்சம் நல்ல வையி. ஆமா தங்கச்சி, என் தங்கச்சி உருளாப்பட்ட தங்கச்சி. எனக்கும் தான் அண்ணன் இருக்காங்க, இப்படியா இருக்காங்க? சும்மா இருக்கலாம், மூஞ்ச பத்திரம் பாத்துக்க. தங்கச்சி வீட்டுல வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், போத்தண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது வம்பளுத்த அப்புறம் வீட்டுல போய் நடக்கதே வேற. ஆமாங்க ஆமா, உங்க தங்கச்சி வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு. வாங்க அண்ணே வாங்க அண்ணி. அம்மா தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? ராணி நல்லா இருக்கியா ராணி? அண்ணி எல்லாரும் நல்லா இருக்க அண்ணி. பிள்ளைல எங்க பள்ளிக்கூடம் போயிடுதோ? ஆமா ஆமா, இன்னைக்கு ஏதோ பரிச்சை இருக்கேன், அதான் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு பரிச்சைலாம் முடிஞ்சிடுது அண்ணி, அதான் மாமா அத்தை வரவேன்னு பிள்ளைய லீவு தான் போடுவேன்னு அடம் பிடிச்சது. பாத்தியடி சத்யா, அம்மா அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு இருக்கா. நாமளே அத்தை வராதா லீவ் போட மாட்டோம், இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூல் போறேன்னு சொன்னதுக்கு அம்மா தானே லீவ் போட சொன்னா. ஆமாண்டி, ஆனா மாமாட்டே அத்தைட்டே அம்மா என்னமா புழுகுறா பாருட்டி. நீ என்னெல்லாம் பண்ண போறா, செம காமெடியா இருக்க போகுது. இன்னைக்கு ஃபுல்லா செமையா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த அத்தையை பார்த்தா தாண்டி உருன்னு பேய் மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. மூஞ்ச உத்து கவனிக்காதடி, அது மூஞ்சே அப்படித்தான். ஆனா நம்ம மாமா ரொம்ப நல்லவங்க என்னடி. எல்லார் மாமா அப்படிதாண்டி இருப்பாங்க, எல்லார் அத்தையும் அப்படிதான் இருப்பாங்க. வாங்க மச்சான் வாங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், உள்ள வாங்க உள்ள வாங்க. இந்த ராணி உங்க அண்ணன் வீட்டு பொங்கச்சீரி வாங்கி உள்ள வை. ராணி பாத்து பாத்து அதை வாங்கும்போது கையொடிஞ்சிராம. இந்த கல்யாணம் முடிச்சு 11 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு பொங்கச்சீரி வருது. உங்களுக்கு இத பார்த்து பொறாமங்க பொறாம. ஆமாண்டிமா ஆமா, வாங்கி வை. பசங்கள அத்தைக்கு கை வலிக்குள்ள போய் வாங்குங்க டி. வாடி போய் அத்தைட்ட வாங்கலாம். அத்தை வாங்கத்த வாங்கத்த வாங்க மாமா. என்னங்க உங்க தங்கச்சி பிள்ளைகளுக்கு மரியாதையே தெரியலங்க. ஏன்டி என் தங்கச்சி பிள்ளையில குறை சொல்லனா உனக்கு தூக்கம் வராதே. ஒழுங்கு மரியாதை உள்ள வந்துரு பாத்துக்க. என்னங்க சும்மா தானே இருக்கீங்க, இந்த மூடை எப்படிங்க? ஏன்டி சும்மா காமெடி பண்ணாதடி, மூடன்னா பெருசா இருக்கும்ல, இது என்னது குட்டி பைய மாதிரி இருக்கு. குட்டி பையா பெட்டி பையா இருக்குல்ல. ஏ பசங்களா உள்ள கொண்டு வைங்க. எங்க என்ன இங்கே நிக்கீங்க, பின்னாடி வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இங்கரு ஒன்னு சொல்லணும் ரெண்டு சொல்லணும், ஏதாவது சண்டை இழுக்கிறதுக்கு பிளான் பண்ண மொத்து மொத்துன்னு மொத்திடுவேன். தங்கச்சி விடுன்னு பார்க்க மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணு சொல்லல, உள்ள வாங்க. என்ன சாப்பிடுவோமாண்ணே? சாப்பிடுவோம்மா. இதோ உங்க அண்ணி பின்னாடி நிக்க, நான் போய் கூப்பிட்டு வரட்டுமா? என்னண்ணே அண்ணி பின்னாடி போய் நிக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, உன் வீட்டு தோட்டம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் என்னென்ன செடி இருக்குன்னு போய் பார்க்க போறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு போனோம். ஆமாண்ணே, புதுசா கொஞ்சம் செடி வாங்கி வச்சிருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கான்னு போய் பாருங்கண்ணே. கொண்டாங்கட்டி கொண்டாங்க, எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்து சீவரிசை எல்லாம் கொண்டாங்கட்டி. வர்றோம்மா, நச நசங்காத. அடியே
என்ன சொன்ன நீ? எங்க அண்ணன் ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வருவான், ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வருவானே, அந்த கட்டை கொஞ்சம் காட்டு. இந்த இருக்குங்க. ஓஹோ, இதுதான் அந்த கட்டு கரும்பா? ஆமா, கட்டு இருக்கு, கரும்பங்கட்டி. ஏங்க எங்க அண்ணன்லாம் வாங்குறேன்னு தான் சொல்லியிருக்கோம். எங்க அன்னிக்காரி இருக்காளே, அன்னிக்காரி அவ வாங்கவே விட்டுருக்க மாட்டா. இப்ப கூட கட்டு கரும்பு தாண்டி, 2 கரும்பை வாங்கி கட்ட கட்டையா வெட்டி அதை ஒரு கட்டு கட்டி உங்க அண்ணன் கொடுத்துட்டான், அப்படித்தானே? ஏங்க நீங்க வேற பயத்தறிச்சல கிளப்பிக்கிட்டு வாசல்ல வைக்கிறதுக்காச்சும் கரும்பு இருக்காட்டி? எப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாமா 2 கரும்பு முழு கரும்பு வாங்கிட்டு வந்திருக்குப்பா. எப்பப்பா, இல்லாட்டா இந்த 2 கரும்பை நான் வாங்கிக்கிட மாட்டேன் பாரு. உங்க மாமே வந்துதான் என் வீட்டுல வாசல்ல கரும்பு வைக்கணுமாக்கும். என்னங்க நீங்க? எங்க அண்ணன் இதாவது வாங்கிட்டு வந்திருக்குல்ல, 11 வருஷம் கழிச்சு யாராவது இவ்வளவு வாங்குவாங்களாங்க? ஆமா 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 ஆமா, வாங்கவே மாட்டாங்க. அது சரி, மஞ்சளை பாருடி, இதுல என்ன இருக்குன்னு மஞ்சளை பாரு. எப்பா எப்பா, மஞ்சள்ல இலை மட்டும் தான் இருக்குப்பா, கீழே மஞ்சள் கிழங்கே இல்ல. ஏன்டி உங்க அப்பா வேற ஜிங்கி ஜிங்கின்னு தெரிக்காரு, நீங்களும் சேர்ந்து ஏன்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாமா நீ ஆடுன. நீ ஆடு நாட்டத்துக்கு உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. ஆமா, கல்யாணம் முடிச்ச புதுசுல உங்க அண்ணன் தலையில வச்சு மூட்டை கொண்டாந்தான். இப்ப உங்க அண்ணன் கொண்டு வந்த மூடையை பார்த்தா சுண்டு வரல தூக்கிடலாம் போலட்டி. முதல்ல அந்த மூட்டையை அவரு அதுக்குள்ள என்ன காய்கறி இருக்குன்னு பாக்கலாம். நீங்களே அவுத்து பாருங்க. கொன்னே போடுவோம் இப்படி காய்கறி மூட்டை அவுக்கலன்னா. இதுல என்னடி இருக்கு? 2 கேரட்டு, 2 கத்தரிக்காய், 1 வெள்ளைப்பூடு, 4 தக்காளி, 2 கீரை, இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் பாருங்க. 1 முட்டைக்கோசு, 1 காலிஃபிளவர், 1 கொடமிளகா, 2 பல்லாரி. பாப்பா. ஆமா, இப்ப என்ன குழம்பு வச்சிருக்க? வேற என்ன குழம்பு? சாம்பார் தான். கூட்டி என்ன வச்ச? எப்பா அம்மா அவியல் வச்சிருக்குது, பொரியல் வச்சிருக்குது, வதக்கி வச்சிருக்குது, பொரிச்சு வச்சிருக்குது. எப்பா நிறைய ஐட்டம்பா. இத்தனை நாள் நமக்கு இவ்வளவு வச்சதே இல்ல. கேட்டியடி, இதெல்லாம் வாங்குறதுக்கு காய்கறி மிச்சம் எவ்வளவு வந்துச்சு? நீங்களும் தானே மார்க்கெட்டுக்கு வந்தீங்க, உங்களுக்கு தானே தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்கறி கடையில எங்க அண்ணன் வாரான் 1 கிலோ கத்தரிக்காய், எங்க அண்ணன் வாரான் 1 கிலோ தக்காளி, எங்க அண்ணன் வாரான் 1 கிலோ வெங்காயம்னு எப்படி எல்லாம் கேட்டு வாங்கினேன். இப்ப அதுக்கு என்ன ஆவா? ஏண்டி, அவனே நமக்கு சீரா கொண்டு வரதே கிராம் கணக்குல தான் வாங்கியிருக்கான். ஆனா அவனுக்கு பொங்கி போடுறதுக்கு நீ வாங்கினியே கிலோ கணக்குல. இதெல்லாம் எந்த கணக்குலடி சேரும்? வேற எந்த கணக்கு? எங்க அண்ணன் மேல நான் வச்சிருக்க பாச கணக்கு தான். எப்பா நீங்க இப்படி என்னதான் கேட்டாலும் அம்மா அவங்க அண்ணனை விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏண்டி மாமா அத்தை இங்க இருக்காவளே, இவளுக்கு காபி வேணுமா, டீ வேணுமா, ஜூஸ் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, போன்விட்டா வேணுமா கேட்டீங்களா? டீ மொத்தம் உங்க அண்ணன் 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கான். நீ இதுக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டாவா? ஐய தாங்க முடியல. டீ இங்க இருங்க. 50 ரூபா 60 ரூபாலாம் சொல்லக்கூடாது. எங்க அண்ணன் எனக்கு நிறைய தான் வாங்கிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பொறாமங்க, எங்க பாசத்து மேல உங்களுக்கு பொறாம. அண்ணே உங்களுக்கு காபி தண்ணி போடட்டுமா இல்ல டீ தண்ணி போடட்டுமா, ஹார்லிக்ஸ் போடட்டுமா இல்ல போன்விட்டா போடட்டுமா? சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நேரம் போடட்டுமே? எப்பா நீங்க இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க கத்துனதெல்லாம் வேஸ்ட்பா. அம்மா உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. அவங்க அண்ணனுக்கு இன்னும் எவ்வளவு செலவு பண்ண போறாங்கன்னு பாருங்களேன். இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சி ஓடா தேய்றேன். நான் கேட்டாலே ஹார்லிக்ஸ் வாங்கி போட்டு தர மாட்டா. அவ அண்ணனுக்கு என்னமா ஓடுற பாரு. இதுதான்ப்பா பாசம்ன்றது. பாசத்தை பாத்துட்டாலும் அண்ணே அண்ணே ஏனே அழுவுற? இல்லம்மா தங்கச்சி, இப்பதான் உன்னை கட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு. 10-11 வருஷம் பறந்து போச்சுமா, அதத்தான் நினைச்சேன் அழுதேன். ஆமா ஆமா, ஊர்ல உள்ளாத அண்ணன் தங்கச்சி. இந்த தங்கச்சிய பார்த்தனுக்கு அண்ணனுக்கு கண்ணுல அருவியா கொட்டுது. என்னங்க அழாம இருங்க, அசிங்கமா இருக்கு. ஏண்டி, என் தங்கச்சி மேல பாசத்துல நான் அழுகுதேன், உனக்கு என்னட்டி அசிங்கமா இருக்கு? எனக்கு அசிங்கம் இல்ல, உங்க மூஞ்சி தான் பார்க்கிறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு. இப்பந்தாமா உன்னை தூக்கி வளர்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ உனக்கே 2 பிள்ளைங்கள் ஆயிடுதேம்மா. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்க தங்கச்சி தூக்கனா தூக்குங்க, என்ன குறுக்கெலும்பு தான் உடைஞ்சு போகும். இந்த அன்னிக்காரி சரியான பொறாம பிடிச்சவ. எங்க அண்ணன் குணத்துக்கே தண்ணி வராம இப்படி ஆடுகாலி வந்து சேர்ந்துட்டாளே. என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கையாகி புட்டோம். பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. ஆமா ஆமா, இவியதான் ஊர்ல இல்லாத அண்ணன் தங்கச்சி. பொட்ட பிள்ளை அவருக்கு போய் சீர் கொண்டு வராரு. அதே ஆம்பளை பிள்ளையா இருந்தா பங்காளியா அருவாவல தூக்கிட்டு வந்திருப்பாரு என் புருஷன். தங்கம் தங்கம் செல்ல தங்கம், தங்கம் செல்ல தங்கம், தங்கம் செல்ல தங்கம். என்னங்க உங்க தங்கச்சி என்ன தங்கமாங்க? ஆமாண்டி, என் தங்கச்சி தங்கம் தான். என்னங்க நல்ல வெயிட்டான தங்கமா தான் இருக்கும் போல. வாங்க போய் அடவு கடையில அடவு வச்சிடலாம், நம்ம கஸ்டமர் எல்லாம் தீந்து போகும். என்ன அத்தை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பாக்குறது, வருஷம் இவங்க போடுற சீனை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படியே பாசத்துல 2 பேரும் உருகி உருகி பேசுவாங்க. அதை ஏம்மா கேக்குறீங்க? அவங்க 2 உருனாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்க நம்மளையே உருக வச்சிருவாங்க போல அவங்க பாசத்துல. அத்தை பாக்குறதுக்கு நல்ல காமெடியா இருக்குமே. இந்த வருஷத்தோட பெஸ்ட்
எங்க அம்மா பாயாசம் வச்சிருப்பேன்னு சொல்லிருப்பாங்களே. அதை ஏன் கேக்குற? அண்ணன் சீக்கிரம் வாங்கனே, உங்களுக்காக பாயாசம் வச்சிருக்கேன்னு உங்க அம்மா வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணியே சொல்லிட்டா. பாயாசம் என் தங்கச்சி வச்சிருக்காட்டி வாட்டி போலாம்னு சொன்னாரு. அத்தை, பாயாசத்தை மட்டும் நீங்க குடிச்சிராதீங்க அத்தை. ஏன்டிமா நல்லா இல்லையா பாயாசம்? பருப்பு பாயாசமா இல்ல பால் பாயாசமா? பருப்பு பாயாசமும் இல்ல பால் பாயாசமும் இல்ல. மாமாக்கு பாவக்காய் பிடிக்கும்னு எங்க அம்மா பாவக்காயிலே பாயாசம் வச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். என்னடி சொல்ற? பாவக்காய் பாயாசமா? அண்ணே, உங்களுக்கு பிடிக்குமேன்னு பாவக்காய் பாயாசம் வச்சிருக்கேனே, வாங்க குடிக்கலாம். சரி நீ போமா, என் வீட்டுக்காரியை கூட்டிட்டு வரேன். என்னடி பாவக்காய் பாயாசத்துக்கு நான் வேறயா? வசமா சிக்கிட்டீங்க அத்தை. ஏண்டி என் தங்கச்சி என் மேல பாசத்துல பாவக்காய் பாயசம் வச்சிருக்காளாண்டி. எனக்கு பாவக்காய் பிடிக்கும்னு என் தங்கச்சிக்கு தெரியுது பாத்தியாட்டி. யோ, உனக்கு பாவக்காய் பிடிக்குங்கறதா உன் தங்கச்சி பாயாசத்தை மேல பாவக்காய் பண்ணு. என்னால முடியாது, நீ வேணா போ. அதெல்லாம் முடியாது. என் தங்கச்சி பாவக்காய் இல்ல பால்டாயிலே பாயசம் போட்டு கொடுத்தாலும் நீயும் சேர்ந்து குடிச்சுதான் ஆகணும். அத்தை, எப்படி வந்து சிக்கிறீங்க பாத்தீங்களா? பாசன்ற பேர்ல இவங்க படுத்துற பாடு என்னால தாங்க முடியலம்மா. நீங்க வேற. அண்ணே, இதோ வர்றேமா தங்கச்சி. எப்பா நீங்க ஏப்பா கோவமா இருக்கீங்க? அதை ஏமா கேக்குற? பாயாசம் வச்சிருக்க உங்க அம்மா நான் ஒரு வாய் தொட்டு பாக்கிறது கூட என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாமா. அப்பா நல்ல வேளை நீங்க தொடல. அது பருப்பு பாயாசம் இல்லப்பா, பாவக்காய் பாயாசம். என்னம்மா சொல்ற? உங்க அம்மா பாவக்காவை கிலோ கணக்குல வாங்கும் போதே சந்தேகப்பட்டேன். இந்த பரதேசி நாயி பாயாசத்தை கூட பாவக்காவில பண்ணி இப்படி உயிரை வாங்குறாளே பொங்கலதுமா. என்ன காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்ற மாதிரி பாசத்துக்கு நாக்கு இல்லன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நீங்க இந்த பாயாசத்தை குடிக்கலப்பா. உங்க அம்மா பருப்பு பாயாசம் வச்சாலே பால் டைல் மாதிரி தான் இருக்கும். இதுல பாவக்காய் பாயாசம் வேறையா? கருமம் கருமம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பாசக்கார தங்கச்சி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி பாசக்கார அண்ணே உங்களுக்கு இருக்கான்னு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி கொடுமைக்கார பொண்டாட்டி இருக்கான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக். கலா கணேஷ், சண்முக பிரியா, மனோஜ் பூங்குயில், ஓவிய பிரசாத், சோபியா, தமிழ் செல்வம், மதன், ராதிகா, ரோகிணி இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.